சங்ககிரி அருகே அடுத்தடுத்து ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். குழந்தை உள்பட 2 பேர் காயமடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரத்தை அடுத்த பெரும்பாலை பகுதியை சேர்ந்தவர் அம்சராஜ். இவர் திண்டுக்கல்லில் தள்ளுமுள்ளு வண்டியில் சிப்ஸ் வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் அம்சராஜ் தனது மனைவி சரண்யா, 2 வயது குழந்தை யுவராஜ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊரான பெரும்பாலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் திண்டுக்கல்லுக்கு திரும்பினார். சங்ககிரி பழைய பஸ் நிலையம் அருகே சாலையை கடந்தபோது பவானி பக்கமிருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் மூவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அம்சராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் சரண்யா, குழந்தை தனுஷ் ஆகியோர் பலத்த காயங்களுடன் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கொங்கனாபுரத்தை சேர்ந்த பழனிசாமி என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர் மீது சங்ககிரியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சங்ககிரியில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.